நேரு அறிக்கையை பார்க்க போகிறோம். இந்திய தலைவர்கள் வந்து பல பேர் கேட்டுக்கிட்டாங்க. என்னென்னா, தங்களுக்கென ஒரு அரசு சட்டத்தை உருவாக்கி தரணும்னு ஆங்கிலேயர்கிட்ட கேட்டோம். அதுக்கப்புறம் இந்திய விவகாரங்கள் செயலாளர் பில்கன் ஹெட் வந்து இந்தியர்கள் தங்களுக்கென்ற ஒரு அரசு சட்டத்தை உருவாக்கி தரணும்னு கேட்டுக்கொண்டார். அதன்படி பார்த்திங்கன்னா 1928 மே மாதம் பம்பாயில் அனைத்து கட்சி கூட்டத்தில் பார்த்திங்கன்னா மோதிலால் நேரு தலைமையில் அமைக்கப்பட்ட 9 பேர் கொண்ட குழுவிட வந்து இந்த 9 பேர் கொண்ட குழுவிட வந்து இந்திய அரசு சட்டத்தை உருவாக்கும் பொறுப்பு வந்து கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் 1928 ஆகஸ்ட்டில் வந்து மோதிலால் நேரு வந்து அவங்க அறிக்கையை வந்து சமர்ப்பித்தாங்க. அதுக்கப்புறம் இந்த அறிக்கையில் என்ன சொல்கிறாங்கன்னா, தன்னாட்சி அந்தஸ்து உடனடியாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பூர்ண சுயராஜ்யம் தான் எங்களோட இறுதி நோக்கம் சொல்லிட்டு இந்த அறிக்கையில் சொல்கிறாங்க. இந்த அறிக்கையின்படி பார்த்திங்கன்னா மாநில மறுசீரமைப்பை பற்றி கூறுறாங்க. அதுக்கப்புறம் ஜவஹர்லால் நேரும் போஸும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தன்னாட்சி அந்தஸ்தை ஏற்றுக்கொள்ளாமல் பூர்ண சுயராஜ்யம் தான் அதான் வேணும்னு சொல்லிட்டு வலியுறுத்துகிறாங்க. நேரும் போஸும் பூர்ண சுயராஜ்யம் வந்து எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு வலியுறுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து நேரு அறிக்கையை வந்து ஏற்க மறுக்கிறார் யார், முகமது அலி ஜின்னா. அவர் வந்து 14 அம்ச கோரிக்கை வந்து வெளியிட்டார். இந்த 14 அம்ச கோரிக்கை வந்து ஆங்கிலேயர்ஸ் வந்து நிராகரிக்கிறார்.